வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பாஜக தலைவர் அறிமுகம் மற்றும் செயல் வீரர்கள் கூட்டம் கும்மிடிப்பூண்டியில் நடைபெற்றது. திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பாஜக தலைவராக எஸ். சுந்தரம் நியமிக்கப்பட்டார். எனவே அவரை கட்சி நிர்வாகிகளுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கும் நிகழ்ச்சி மற்றும் செயல் வீரர்கள் கூட்டம் கும்மிடிப்பூண்டி SMR திருமண மண்டப வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாநில செயலாளரும் விழுப்புரம் பெருங்கோட்ட பொறுப்பாளருமான வினோத் பி. செல்வம் கலந்து கொண்டார். மேலும் கட்சி நிர்வாகிகளிடையே 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எவ்வாறு சந்திப்பது என்பது குறித்து கட்சி நிர்வாகிகளுக்கு எடுத்துக் கூறி சிறப்புரையாற்றி பேசினார். மேலும் மாவட்ட தலைவரை கட்சி நிர்வாகிகளிடையே அறிமுகப்படுத்தி வைத்தார். பின்னர் அவர் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்தும் நிர்வாகிகள் மாவட்ட தலைவருக்கு ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்தும் எடுத்துக் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் அழிஞ்சுவாக்கம் பாஸ்கரன், RMR ஜானகிராமன், பாடியநல்லூர் வெங்கடேசன், P. செந்தில்குமார், ஏனம்பாக்கம் ரவி, KGM சுப்பிரமணி மற்றும் மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள், அணிகளின் அமைப்பாளர்கள், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பாஜக நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். அடிமையாக வைத்து குறிப்பாக அரசியல் ஈடுபாடு இல்லாமல் வைத்ததுதான் திமுகவோட மிகப்பெரிய சாதனை. ஏன்னா அரசியல் விழிப்புணர்வு வந்து அவன் ஓட்டு போட மாட்டான். அதனால இந்த ஸ்டூடெண்ட்ஸ் சினிமாவில் வைத்து அதுதான் அவங்க சினிமாவை கையில் இருக்கிறாங்க. இந்த சன் பிக்சர்ஸ் மூலமாக, ரெட் ஜெயண்ட் மூலமாக ப்ராபகண்டா மூவிஸ், இந்திய திருநாட்டுக்கு எதிராக மத்திய அரசு ப்ராபகண்டா மூவிஸ் வந்து ஃபுல்லா ப்ரொடியூஸ் பண்ணி இதே மாதிரி தமிழ் சினிமாவில் அழிச்சுட்டாங்க. அதன் மூலமாக தமிழ் இளைஞர்கள் அழித்து விட்டார்கள். அந்த அவங்க போட்ட விடையில முளைத்து வந்ததுதான் விஜய் போன்ற நடிகர்கள். அவங்க வந்து நீங்க என்ன பண்றாங்க, அதே பாணியில சினிமா பாணியில இளைஞர்களை வந்து அப்படியே ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து வரலாம் என்று நிலத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் அது நடக்க போறது இல்லை. இது களம் என்பது வேற. களத்துல உணர வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. 20-30 ஆண்டுகள் இருந்தா கூட கற்றுக்க கடினமான ஒரு களம் அரசியல் களம். அது இருக்கும் பொழுது எந்த விதமான அனுபவம் இல்லாமல் ரசிகர் மன்றத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் மாவட்ட தலைவராக நியமனம் பண்ணி இவர்களை வைத்து நான் ஆட்சி செய்ய போகிறேன் என்று சொல்லி இந்த சினிமா படத்துக்கு ஃபர்ஸ்ட் பால் ஊத்துற மாதிரி ஒரு நாள் வருவாங்க போவாங்க. தவிர இதை தாண்டி ஒரு அரசியல் என்பது மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு எடுபடும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. இவர் பெரியார் ஆதரிக்கிறாரு, ஒரு 11 போட்டோ போட்டிருக்காங்க, கொள்கை தலைவருங்கிறாரு. அந்த கொள்கை தலைவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் என்கின்றது கூட விஜய்க்கு தெரியுமான்னு தெரியல. ஒவ்வொருத்தர கேள்வி கேட்கணும். நீங்க எப்படி உங்களுக்கு பிரஸ் மீட்ஸ் கேள்வி கேட்கிறீங்களோ இதே மாதிரி ஒரு நாள் நடிகர் திரு விஜய் அவர்கள் மீடியா நண்பரை சந்தித்தால் தான் அவருக்கு உண்மையிலேயே தமிழ்நாட்டை பற்றியோ தமிழகத்தோட வரலாறு பற்றியோ இல்ல தலைவரை பற்றியோ இல்ல அவர் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட நபர்கள் பற்றியோ என்ன தெரியும் தெரியாது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அதுக்கப்புறம் மக்கள் முடிவெடுக்க வேண்டும். இவருக்கு ஓட்டு போடலாமா வேணாமா என்று மக்கள் முடிவெடுக்க வேண்டும். நன்றி. பிரசாந்த் கிஷோருக்கே செல்வாக்கில் இந்த விருது வாங்கிவிட்டது. அதுக்கப்புறம் பிரசாந்த் கிஷோர் சொல்வது வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்ல வேண்டாம் என்று எனக்கு தெரிய வேணும். விஜய் பார்க்க போறதா நீங்க அவருக்கு ஜாதா அடிக்கிறாரு, நாளைக்கு திமுக பார்க்க போனா அவங்களுக்கு அடிப்பாரு. எந்த பக்கம் போகிறாரோ அவர்களுக்கு பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அவருக்கு பிசினஸ், அவர் பிசினஸ் பண்றதா போயிருக்காரு. அப்ப கூட நடிகர் விஜய் அவர்களுக்கு அவர் மீதோ அவர் கூட மக்கள் மீது நம்பிக்கை இல்லாம இன்று டிஆர்எஸ் ஆனவர்களை கொண்டு எப்படி திமுக 2020 அவங்க மீது நம்பிக்கை இல்லாம பண்ணாங்களோ அதான் விஜய் பண்றாங்க. இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்கின்ற கான்செப்ட் இல்லாம ஒருவர்களை யாருமே நியமனம் பண்ணாம கட்சி தொண்டர்கள் மீதும் தலைவர்கள் மீதும் நம்பிக்கை வைத்து இயக்கத்தின் மீது நம்பிக்கை கொண்ட ஒரே கட்சி ஒரே இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். எங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டும் கிடையாது. எங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் யாருன்னா எங்க கட்சியோட அடிப்படை தொண்டர்கள், பொதுமக்கள். மக்களை சந்தித்து எங்க ஸ்ட்ராட்டஜியை வந்து நிறைவேற்றி அதன் மூலமாக தேர்தலில் வெற்றி. அதான் எங்க வியூகம். எங்க வியூகமே மக்கள் தான். அதை வைத்து வெற்றி பெற போகிறோமே தவிர இவரை கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு பில்டப் கொடுத்து சோசியல் மீடியால வந்து ஒரு பெரிய சூழ்நிலையை உருவாக்கி வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலைகள் கிடையாது. பிரசாந்த் கிஷோர் ஒரு ஃபெயில்டு ப்ராடக்ட் என்பதை பிஆர் தேர்தல் நிறுவனம் செய்துவிட்டது. அந்த எக்ஸ்பயர் ப்ராடக்ட் சொல்லுவாங்க, அதை கூட்டு விஜய் புதுப்பித்து பண்ண முயற்சி செய்கிறார்கள். ஆனா அது வந்து உதவ போறது கிடையாது.